Hi everyone, நீங்க பார்த்துட்டு லேர்ன் எலக்ட்ரானிக்ஸ் 1.5 மினிட். இந்த 1.5 நிமிஷத்துல நீங்க தெரிஞ்சுக்க போற விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, உங்க வீட்ல இருக்க எந்த ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இருந்தாலுமே சரி, இல்ல நீங்களே ஒரு ப்ராஜெக்ட் பண்றீங்க அப்படினாலும் அந்த ப்ராஜெக்ட்ல இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ்ல அதிகமான கரண்ட் ஃப்ளோ இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு வோல்டேஜ் பூஸ்டர் சர்க்யூட் போர்டு, அப்படி இல்ல அப்படின்னா 7805 IC எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுல பாத்தீங்க அப்படின்னா அதிகமான கரண்ட் ஃப்ளோ இருக்கும். அதிகமான கரண்ட் ஃப்ளோ எங்கெல்லாம் இருக்கோ அது எல்லா இடத்துலயுமே ஹீட் வந்து அதிகமா ப்ரொடியூஸ் ஆகும். எங்கெல்லாம் எப்பலாம் ஹீட் அதிகமா ப்ரொடியூஸ் ஆகுதோ அது எல்லா இடத்துலயுமே ஹீட் சிங்க் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ஒரு ஹீட் சிங்கை யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா அந்த எல்லா இடத்துலயுமே ஹீட் சிங்க் பேஸ்ட் அப்படின்ற விஷயத்தை யூஸ் பண்ணுவோம். இதை நம்ம எப்படி யூஸ் பண்றது உங்களுக்கு இயல்பா தெரிஞ்சிருக்கும். அதாவது நம்ம ஹீட் சிங்க் யூஸ் பண்ற இடத்துல இந்த ஒரு பேஸ்ட் நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டு அந்த பேஸ்ட்டுக்கு மேல வந்து நம்மளோட ஐசியை வந்து பிளேஸ் பண்ணுவோம். அப்படி பிளேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம போல்ட் போட்டு டைட் பண்றோமா இல்ல வந்து கம் போட்டு ஒட்டுறோமா அது வந்து நம்மளோட கன்வீனியன்ட்டை பொறுத்து நம்ம ஒட்டுவோம். ஸோ இந்த ஒரு விஷயத்துல எதுக்காக இந்த ஒரு பேஸ்ட்டை நம்ம யூஸ் பண்ணணும்? நம்ம தான் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ஹீட் சிங்க் வைக்கிறோம். அந்த ஹீட் சிங்க் மேல இந்த ஐசியை வச்சு நம்ம போல்ட் நெட் போட்டு டைட் பண்ணிக்கிறோம். அப்படியே வைக்கும் போதே நம்ம வந்து இதுல இருக்க ஹீட்லாம் வந்து ஈஸியாக இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுமே. அப்புறம் எதுக்கு தேவையே இல்லாமல் இந்த பேஸ்ட் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, இதோட தெர்மல் கண்டக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான். ஸோ தெர்மல் கண்டக்டிவிட்டி என்ன பார்த்தீங்கன்னா கண்டக்ஷன் ஆஃப் ஹீட், அதாவது இந்த ஐசிலேருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஹீட் வந்து இந்த சிங்கில் வந்து அதிகமாக வந்து சீக்கிரமாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு பேஸ்ட்டே யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம சொன்ன விஷயத்தை இன்னும் உங்களுக்கு பொறுமையாக நிறுத்தி நிதானமாக ஒரு ப்ரீஃபாகவும் இது எப்படி இந்த பேஸ்ட் வந்து இந்த வேலை எப்படி செய்யுது, அதாவது இந்த பேஸ்ட் இந்த இடத்துல போடுறதுனால இந்த ஒரு ஐசிக்கும் இந்த ஒரு ஹீட்ஸுக்கும் நடுவில் என்ன ரியாக்ஷன் நடக்கிறதுனால இந்த ஹீட் அதிகமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்ற விஷயத்தை பற்றி A to Z தான் இன்னைக்கு ஈவினிங் நம்ம சேனலில் ரிலீஸ் ஆகிற வீடியோவில் இருக்கும். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும்னா அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. முடியாதுன்னு இருக்க விஷயத்த முடியும்னு நினச்சாதான் நம்ம முடியாதுன்னு நினச்ச விஷயமே ஒரு நாள் முடியும். ஹாவ் எ குட் டைம். தேங்க்யூ.